குரு பயிற்சி 2024-25 மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் எல்லாருக்கும் புரியும்படி குருவே சரணம், குருவே துணை. குரு பயிற்சி 2024-25 மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் எல்லாருக்கும் புரியும்படி பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனல் நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்போர்ட் பண்ணுங்க. குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 12வது இடத்துல குரு வரார் அப்படிங்கிறதுனால விரய குரு இதுதான் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். 2023ல லாபஸ்தானத்துல குரு இருந்தாரு, சரிங்களா? இப்ப வந்து விரயத்துல இருக்கிறாரு, அதனால உங்களுக்கு விரய குரு உங்களுக்கு எதிர்மறையான பலன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. முதல்ல 11ல வந்து உங்களுக்கு குரு இருந்தப்ப நல்ல பலன் அனுபவிச்சாங்களா அப்படின்னா மிதராசிக்கார அன்பர்கள் ஒரு 88% மேல் உள்ளவங்க அவ்வளவு சிறப்பான பலன் அனுபவிக்கல. வேலை இல்லாம இருந்தது, பொருளாதார நெருக்கடி, மனக்கசப்பு, ஒரு ஆள் கட்டி போட்ட மாதிரி இருந்தது. அது போல வேலை இழந்த நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் சில விஷயம் இருக்குது. என்ன சார், 11ல லாபஸ்தானத்துல குரு இருந்தப்பே நான் வந்து அவ்வளவு நல்லா இல்ல, 12க்கு வரும்பொழுது நிறைய நல்ல பலன்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னா கட்டாயம் 100% நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். என்ன காரணம் 2023 வந்து சிறப்பா இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகப்படி சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்க மனோகாரகன், உடல் காரகன், அதே மாதிரி ஜாதகரை குறிக்கிறது. நம்ம சந்திர விதிகள் படி பார்க்கும் பொழுது மிதனத்துல இருக்கக்கூடிய சந்திரனை 2023, 22, 23ல ஒரு 16 மாதம் கேது அப்படிங்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையா இந்த குருவினுடைய பலனை அதிகமா அனுபவிக்காத தடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்மளோட சேனல்ல கேது கிரகங்களை கட்டி போடும் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பதிவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது போல உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்த குருவினுடைய பலன் குறைவாக இருந்ததற்கு கேது வந்து பாத்தீங்கன்னாக்க அதிகமா அந்த பலனை அனுபவிக்க விடல அப்படிங்கிறது நம்ம விஷயம் வந்து பதிவு பண்றோம். ஆனால் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து கன்னிராசிக்கு போயிட்டாரு. மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னாக்க கேதுனுடைய தடை இல்லை. சனி வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க வந்துட்டாரு, கும்பத்துக்கு வந்து சனி வந்துட்டாரு. சனி வந்து வருட கிரகம், பொறுமையா தான் பலன் கொடுப்பாரு. ஆக்சுவலா அந்த பலன் வந்து உங்களுக்கு இப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். சனியினுடைய கொடுப்பினை பார்வை மிதுனத்துக்கு கிடைச்சி குருவினுடைய 12வது இடத்தில் இருக்கக்கூடிய விரயம் அப்படிங்கிறது முதல்ல சுப விரயமாக நிறைய பலன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்றோம். நாம வந்து சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து செலவு தான் பண்ண போறோம். அது ஒரு நல்ல செலவுக்கு பண்றோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து திருப்தி கொடுக்கும். அதனால இந்த விரய குரு அப்படிங்கிறது மிதுனராசிக்கார அன்பர்களுக்கு நிறைய சுப விரயங்களாகும். அந்த சுப விரயம் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 4வது இடம், இப்ப வந்து 4வது இடம்ங்கிறது கன்னி ராசிக்கு வந்து குருவருடைய பார்வை கிடைக்குது. கன்னிங்கிறது மிதுனத்துக்கு 4வது இடம், தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கல்வியில வந்து ஒரு தன்னிறைவு தரக்கூடிய இடம் அப்படிங்கிறது 4வது இடம். சுகபோகமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்து உங்களுக்கு பார்வை கிடைக்குங்கிறதுனால ஒரு வீடு கட்டுறதுக்காக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலவு, ஒரு வண்டி வாகனம், 4 சக்கர வாகனம், 4 கால் ஜீவன் வாங்குறதுக்காக ஒரு சில செலவுகள் சுப செலவாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அம்மாவுக்காக ஏதாவது செலவு பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை வரும். அதாவது அதுவும் வந்து சுப செலவா தான் இருக்கும். ஒரு அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி கூட நிறைய செலவுகள் வரும் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியா பதிவு பண்றோம். 12ல இருக்கக்கூடிய குரு ஒரு மாற்றம். இது வந்து உங்களுடைய ராசிக்கு 12ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம், அது வந்து பேக் சைடு. குரு வந்து பின்னால நிக்கிறாரு, உங்க ராசிக்கு பின்னால குரு நிக்கிறாரு அப்படின்னாக்க தெய்வம் வந்து உங்களுக்கு பின்னால நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய முயற்சியை அடுத்த கட்டம் கொண்டு போகும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியா சொல்லலாம். சரி, உங்களோட ராசிக்கு 6வது இடமான விருச்சக ராசிக்கு பார்வை கிடைக்குது. இந்த 6வது இடம் அப்படிங்கிறது முதல்ல வேலை, அடுத்து வந்து ரோக நிவாரணம். குருங்கிறது வந்து எங்கெல்லாம் பார்வை கிடைக்குதோ அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணுவாரு. உடல் ரீதியாக நோய் சம்பந்தப்பட்டு பிரச்சனைகள் இருந்த நிறைய அடிவயிறு சம்பந்தப்பட்டு, நிறைய மோஷன் போறது சம்பந்தப்பட்டு, அதே மாதிரி மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நிறைய உடல்ல வந்து உபாதைகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணம் கிடைக்கும். குரு பகவான் மூலமாக ஒரு மருத்துவ செலவு ஏற்பட்டு அந்த மருத்துவ செலவு நிறைய நான் மருத்துவ செலவு பண்ணிட்டே இருக்கிறேன்னா இந்த வருஷம் வந்து உங்க மருத்துவ செலவுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவாரு. மருத்துவத்திலிருந்து உங்க நோயிலிருந்து நிவாரணம் கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன். அடுத்து வேலை.
மிதுன ராசிக்கார அன்பர்கள் நிறைய வேலையை இழந்திருக்காங்க, வேலையில நெருக்கடி சந்திக்கிறாங்க, வேலை தேடி கிடைக்காம இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒரு 100% வேலை கிடைக்கக்கூடிய வருடமாக அமையும். குறிப்பா இந்த குருவினுடைய பார்வை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் வந்து சொல்லுவேன். குரு 12ஆம் இடத்துக்கு வர்றது இந்த 6ஆம் இடத்துக்கு வேலை ஆரம்பிச்சிருக்கு. மிதுன ராசிக்கார பெரும்பாலான அன்பர்களுக்கு மே மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு வந்து வேலை நடக்கும், வேலை வந்து கிடைக்கும். மே மாதத்துக்கு பிறகு சில பேருக்கு வேலை கிடைக்கும். வேலையில வந்து பாத்தீங்கன்னா திருப்தி கிடைக்க பொழுது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம தனியா பலன் பார்க்கும்பொழுது இன்னும் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். சந்திரனை வச்சு பார்க்கும் பொழுது அந்த மனசுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய இடம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கட்டாயம் இந்த 2024, 25 நம்ம முழு பலன் வந்து நம்ம சொல்ல முடியும். அதுபோல கடன் அடையக்கூடிய வருடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 2024, 25 அதாவது உங்களோட ராசிக்கு 8வது இடமான மகர ராசிக்கு பார்வை கிடைக்குது. நம்ம இதுல என்ன போட்டிருக்கோம், அதிர்ஷ்டம் போட்டிருக்கோம். 8வது இடத்துல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு காத்தடிக்கும் போதே தூத்திக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுடைய முயற்சிகள் வந்து ஒரு முயற்சி பண்ணிட்டு நம்ம அதுக்காக ஒரு எதிர்பார்ப்போட இருக்கணும். நீங்க முயற்சி பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆனா நீங்க முயற்சி பண்ணணும். அதுல வந்து அதிர்ஷ்டம் வந்து நிறைய கிடைக்கும். நான் வந்து ஒரு 4 விஷயம் முயற்சி பண்றேன்னா எதிர்பாராத ஒரு விஷயம் உங்களை மேல தூக்கி வச்சு பார்க்கும். அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமையும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஒரு நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2024, 25 பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃபை பேலன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சில நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வருடமாக இந்த மிதுனராசிக்கார அன்பர்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறது நம்ம மகிழ்ச்சியா பதிவு பண்றோம். குறிப்பா இந்த கேதுவினுடைய பிடியினால வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருடம் நீங்க பலன் அனுபவிக்கல. சனியினுடைய பார்வை இல்லாத காரணத்தினாலும் பெருசா பலன் அனுபவிக்கல அப்படிங்கிறது தான் இந்த கடந்த வருடம் நீங்க பலன் அனுபவிக்காத இருந்ததுக்கு வந்து காரணம். கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சுப வருடமாக அமையும். நிறைய அதிர்ஷ்டங்களும் வேலையும் சுகபோகமான வாழ்க்கையும் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு பண்றோம். வாழ்க வளமுடன்.